Hey guys, welcome to our channel My Healthy Samayal. இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆடி மாதம்னாலே அம்மன் கோவில் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆடி மாதத்தில் நாங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு போக போக வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடியே நான் எல்லா பாத்திரமே வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா காலைல சீக்கிரமாக போகணும் அப்படின்றதுக்காக. அண்ட் பூஜை சாமானும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். காலையில் ஏஞ்ச உடனே குளிச்சுட்டு குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டிலேருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் அப்படி செஞ்சேன். இது பார்த்திங்கன்னா நான் போன வருஷம் தான் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்க அப்படியே க்யூட்டாக சின்ன கும்மத்தா வீட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் ஏஞ்ச உடனே கையோடு ஃபுல்லாக எல்லா வேலைகளுமே முடிச்சுட்டு மாப்பும் போட்டு முடிச்சுட்டு வீடு வெளியே ஃபுல்லாக கழுவி விட்டுட்டேன். அண்ட் கழுவிட்டு கோலம் போட்டுட்டா ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போக வேண்டியது தான். வெளியே என்ன தான் நம்ம வாஷ் பண்ணாலுமே தூசின்றதுனால ஃபுல்லாக அந்த தூசியெல்லாம் படிஞ்சிடும். மறுபடியும் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கேட்டுக்கிட்ட ஒரு வாசல் இருக்குது. ஸோ அங்கே கோலம் போட்டுட்டு இருந்தேன் கொஞ்ச நாளாக. அதுக்கப்புறமா அங்கே கோலம் போடுறது கிடையாது. ஸோ வீட்டு முன்னாடியே கோலம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இங்கேயே சின்ன கோலமாக இருந்தாலும் சரி பெரிய கோலமாக இருந்தாலும் சரி எப்படி சின்னதாக போட முடியுமோ அந்த அளவுக்கு அதை சுருக்கி போட்டு நான் இங்கே தான் கோலம் போடுறது. அண்ட் ஃபைனலாக கோலம் போட்டு இந்த மஞ்சள் குங்குமம் வச்சா தான் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். கோலம் ரொம்ப அழகாக இருக்குல்ல? எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபைனலாக கோலம் இப்படி தான் வந்திருக்கு. பார்க்க எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது மைண்ட் பார்க்குறதுக்கு. அண்ட் பாப்பா ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்சம் லைட்டாக நைட்டு தூங்கிட்டா. அதனால் ஹோம்ஒர்க் பெண்டிங் இருந்துச்சு. ஸோ காலையில் ஏஞ்ச உடனே ஹோம்ஒர்க் தான் ஃபஸ்ட்டு பண்ணான். அதுக்கப்புறம் பசங்களுக்கு 2 பேருக்குமே குளிக்க வச்சுட்டேன். இவருக்கு பாருங்கள் குளிக்க வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்குள்ளே நான் பட்ட பாடுறக்கே அப்பாடா ரொம்ப கஷ்டப்படணும். அவனுக்கு ட்ரெஸ் போடணுன்னா ஒரு இடத்துல நிற்கவே மாட்டான். அப்படி இப்படி ஆடிட்டே இருப்பான். குழந்தைங்களே அப்படி தான் ஆடிட்டுருப்பாங்க தெரியுது. பட் இருந்தாலும் அவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்குமே குளிப்பாட்டிட்டு அவளுக்குமே ட்ரெஸ் போட்டு விட்டுட்டேன். என் பையன் கேமராவை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான். அண்ட் உடனே மேலே படுத்துக்கிட்டு அக்கா படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். க்யூட்டாக இருந்துச்சு அதை பார்க்க எல்லாம். அண்ட் நானுமே ஹெட் பாத் பண்ணிவிட்டு வந்துட்டு பூஜை சாமானுக்கு எல்லாம் குங்குமம் மஞ்சள் வச்சிட்ருக்கேன். இதை வச்சு முடித்த பிறகு நம்ம சாமியை கும்பிட்டுட்டு சீக்கிரமாக கிளம்பிடணும். ஏன்னா காலையில் பார்த்திங்கன்னா நிறையா கூட்டம் அங்கே இருக்கும். இப்போ நாங்கள் போகிற டைமிங் பார்த்தோன்னா 10 மணி 10:30 ஆகிடும் அங்கே போய் சேர்றதுக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் தான் சாமி தரிசனம் பண்ணணும். எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியல. பட் கூட்டமாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறது தான் இருக்குது ரொம்ப மன திருப்தியே. இந்த பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு என்னென்னு தெரில, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் விட இந்த கோமாதா மட்டும் ரொம்ப ஸ்பெஷல். பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஃபீலாக இருக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு அழகான ஃபீல் கொடுக்கும். சைடில் பசங்க இருக்காங்க இல்லையா? அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றி வச்சுட்டேன். சைடில் அது குக் ஆகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கார சட்னியும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கிளம்பும்போது சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போனால் பசங்களுக்கும் திருப்தியாக இருக்கும், நமக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சாப்பிடாமல் போயிட்டு உண்ணாவிரதம் இருந்து சாமி பார்க்கணுன்னு சொல்லிட்டு சாமி எந்த சாமியுமே கேட்கல. பட் நம்மளுடைய நம்பிக்கை தான். பட் நான் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பிட்டேன். ஏன்னா அங்கே ரொம்ப கூட்டம் இருக்கும். நமக்கு கண்ணு சுற்றினா நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரும் கிடையாது. ஸோ அதனால் நான் 2 இட்லி சாப்பிட்டுட்டே போயிடுவோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு தான் கிளம்பியிருந்தேன். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நம்பிக்கையோட கடவுள் பக்தியோடு சாப்பிட்டா கண்ணெல்லாம் சுற்றாது, கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு உண்மைதான். இன்கேஸ் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன். அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு இல்லையா?
எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே விளக்க வச்சு அண்ட் வந்து சாமி பாட்டு ஏதாச்சும் ஒன்று போட்டு விட்டு நம்ம வேலை பார்க்கும்போது நம்ம மைண்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அதை நான் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம தனியாக இருக்கோம், மனசில் ஏதாச்சும் ஒரு வருத்தம் இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் என்ன பண்ணுவேன்னா, சீக்கிரமாக குளிச்சுட்டு சீக்கிரமாகவே நான் விளக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி பாடல்கள் வந்து போட்டு விட்டுருவேன். மனசுக்கு திருப்தியாகவும் இருக்கும், வேலை செஞ்ச மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த பேக் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். இதில் வந்து நம்ம பசங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். லைக் வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸு, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, வந்து டைப்பர்ஸு, இந்த மாதிரி நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம். நிறைய லேயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக் நமக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அண்ணாவோட ஒய்ஃப் தான் கொடுத்தாங்க. அவங்க வந்து இது மும்பையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ எனக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ அக்கா. இந்த வீடியோவில் நான் உனக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். என் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இதில் எங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ஃபில் ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனலாக தூக்கும்போது லைட்டாக வெயிட்டாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பொருள் வச்சுருக்கேன், அதனால் வெயிட்டாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குல்ல பார்க்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோதாங்க, நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இங்கே வீட்டில் இருக்கிற லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டை பூட்டு போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். இங்கே தான் நம்மளோட கோவில் ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது. எதுக்கு, ஏன் கோவிலுக்கு போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத போகும்போது நான் வந்து சொல்கிறேன். வாங்க அதை பேசிகிட்டு கிளம்பிடலாம். என்ன தான் நம்ம பர்ஃபெக்டாக வெளியே போகிறோம்னு நினச்சாலுமே ஏதாச்சும் ஒன்று மறந்துட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நானுமே ஒன்று ஃபோன் எடுக்க மறந்துடுவேன், அப்படி இல்லைனா வாட்டர் பாட்டில் எடுக்க மறந்துடுவேன். அப்படியும் இல்லைனா பூட்டு போட்டனா இல்லையா போகிற வரைக்கும் திங்க் பண்ணிகிட்டே போவேங்க. உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி திங்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சாவி விஷயத்தில் நான் ரொம்பவே வீக்குங்க. என்ன தான் நம்ம சாவி போட்டாலுமே மறந்து போயிடுறேன். அங்கே போயிட்டு போட்டோமா இல்லையா அப்படின்ற ஒரே மைண்ட் செட்டில் வந்து இருப்பேன். என்னோடய வீட்டுக்கார் வந்து திட்டிகிட்டே இருப்பார், ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. சரி கவனமாக போட்டுட்டேன் அப்படின்னாலுமே அந்த ஒரு டவுட் வரதான் செய்யுது. என்ன பண்ணுறது, அது மாற்றிக்க முடியல. வந்து இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டில் இருந்துட்டு கோவிலுக்கு போகிறதுக்கு கரெக்டாக வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகும். நாங்கள் எந்த கோவிலுக்கு போகிறோம் அப்படின்றது தானே உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ நான் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெரியபாளையத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு தான் போகிறோம். பவானி அம்மன் கோவிலுக்கு தான் போகிறோம். ஆக்சுவலாக இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல். எல்லாருக்கும் நல்ல வரன் கொடுக்குற ஒரு தாயார் அந்த அம்மா. அண்ட் வந்து சென்னையில் இல்லாமல் வெளியூரில் இருந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. அண்ட் பார்க்குறவங்களுக்கும் எல்லாமே நல்லது நடக்குது அப்படின்ற நம்புறதுனால தான் இந்த கோவில் வந்து இவ்வளோ அழகாக சிறப்பாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பசங்களுக்கு நம்ம மொட்டை அடிக்க போகிறோம். மொட்டை அடிக்கிறது தான் நம்ம வேண்டியிருக்கோம். நாங்கள் இந்த கோவிலுக்கு வரும்போது எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு இந்த மாதிரி நல்லபடியாக பிரசவம் நடந்துச்சுன்னா நாங்கள் 2 பசங்களுக்குமே வந்து மொட்டை அடித்து கடா வெட்டி பொங்கல் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி வேண்டியிருந்தார். ஸோ இப்போ வந்து நாங்கள் கடா வெட்ட முடியாது, சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் மொட்டை மட்டும் அடித்து முடிச்சிட்டோன்னா வந்து 1 இயர் கழித்து நம்ம கடா வெட்டி ஃபங்க்ஷன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிற இடம் இது தான். ஸோ மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் வந்து சில ப்ராசஸ் இருந்துச்சு. அதை முடித்து அந்த பேப்பர் வந்து நமக்கு கொடுப்பாங்க பிரிண்ட் அவுட்டு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே மொட்டை அடிக்கிறவங்க யார்கிட்டயாச்சும் கொடுத்தாலுமே அந்த பிரிண்ட் அவுட் வாங்கிட்டு நமக்கு வந்து மொட்டை அடித்து விட்டுருவாங்க. மொட்டை அடிக்கும்போது எங்கள் பாப்பா ரொம்ப சமத்தாக இருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு மொட்டை அடித்து நல்லாவே பழகிருச்சு. இதோடு நாங்கள் வந்து 9வது மொட்டை அடிக்கிறோம். எங்கள் பாப்பாவுக்கு 5 இயர்ஸில் வந்துட்டு 9 மொட்டை அடித்து முடிச்சிட்டோம். இதுதான் ஃபைனல் மொட்டை. இனிமேல் வந்து பாப்பாவுக்கு மொட்டையே கிடையாது. ஏன்னா அவளே ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸ்கூலில் வந்துட்டு எல்லாருமே சொல்கிறாங்களா, அம்மா எனக்கு மட்டும் முடியல, எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க, மொட்டைன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். அதுதான் நான் பாப்பாவுக்கு சொன்னேன், சரி ஓகே இனிமேல் வந்து நீ ஃபீல் பண்ணாதம்மா, உனக்கு முடி வளர்த்துறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அம்மா மாதிரி உனக்குமே பெரிய முடி வந்துடும் அப்படின்லாம் சொல்லி வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு வந்து பெரிய முடினா ரொம்ப பிடிக்கும். நம்ம கடவுளுக்கு வந்து முடி காணிக்கையாக கொடுக்குறோம் இல்லையா, அதனால் மொட்டையை அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் முடியை வந்து அங்கே உண்டியல் இருக்கும், அங்கே முன்னாடி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம என்ன வேண்டியிருக்கோமோ அதை வந்து சொல்லிவிட்டு செலுத்திட்டு வந்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு நான் பண்ணிட்டேன். செகண்ட் பார்த்திங்கன்னா என் பையனுக்கு மொட்டை அடிச்சிட்ருக்காங்க. என் பையன் மொட்டை அடிக்கும்போது ஒரு 3 மொட்டை 4 மொட்டை சைலண்ட்டாக இருந்தான். 5வது மொட்டையிலேருந்து அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் தெளிக்கிறதுனாலையும் அண்ட் வந்து முடி சின்னதாக இருக்கு இல்லையா, ஸோ அதை விழுறதுனால அவன் என்ன பண்ணுறான்னா அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறான். இதெல்லாம் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது மாதிரி வந்து ரொம்ப பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அதனால தான் அவங்க அப்பா வந்து கிட்டே இருந்துட்டு அதெல்லாம் வந்து எடுத்து விட்டுட்டு இருந்தார். ஸோ அவன் தலை வந்து இப்படி அப்படியே ஆட்டாமல் பார்த்துக்கிட்டாரு நல்லாவே. அண்ட் வந்து மொட்டை அடிக்கிறவங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி என் பையனுக்கு வந்து நல்லா மொட்டை அடித்து முடிச்சிட்டாங்க. 2 பேருக்குமே வெற்றிக்கிழமை வந்து நாங்கள் மொட்டை அடித்து முடிச்சிட்டோம். ஃபைனலாக வந்து இவங்களை குளிக்க வச்சுட்டு நம்ம தரிசனத்துக்கு போய் பார்க்க வேண்டியது தான். என் பையனோட ரியாக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். அண்ட் வந்து அவங்க அப்பா பேசிகிட்டே நல்லா வந்து செல்லம் பட்டு தங்கம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருந்தார். அதனால தான் அவன் சமத்தாக அடிச்சுக்கிட்டான்.
எனக்கு ஒரு பக்கம் பயம், எங்கே இவன் அழுதுருவானோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டே இருந்தேன். பட் ஃபைனலாக அவன் கொஞ்சம் கூட அழுகவே காணோம். அவங்க அப்பா இருந்தால் போதும், பிள்ளைங்களுக்கு 2 பேருமே செம குஷியாயிடுவாங்க. அங்கே வந்து நிறைய பாத்ரூம்ஸ் இருக்கும். ஸோ பாத்ரூமில் தான் எல்லாம் வந்து பெரியவங்கலாம் குளிக்கிறாங்க. அதனால் இவங்க சொன்னாங்க, கிட்டேயே வந்து ஒரு குழாய் இருக்குது, ஸோ அதுங்களை பசங்களெல்லாம் குளிப்பாட்டலாம் அப்படின்னாங்க. சரி ஓகேடா, லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி நாங்கள் போயிட்டு இந்த இடத்துல வந்து பசங்களுக்கு குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். குளிப்பாட்டத்துக்கு முன்னாடி மறுபடியும் மொட்டை அடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக எங்கள் வீட்டுக்கார் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேருக்கும் மறுபடியும் மொட்டை அடித்த கையோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வந்து எங்கிட்ட விட்டாங்க. நான் அவங்களுக்கு 2 பேருக்கும் குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ் போட்டு விட்டு போகிறப்போ தேங்காய், பழம், அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை மாலை அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல், பேங்கிள்ஸ், இந்த மாதிரி வந்து எல்லாமே பூ மாலை, இந்த மாதிரி எல்லாமே தேவையானதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து கோவிலுக்குள்ளே வந்து போகிறோம். இனி கொஞ்சம் தூரம் தான் இருக்குது சாமியோட சந்நிதி. கூட்டம் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டங்க. ரொம்ப 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 கூட்டமாக இருந்துச்சு. அண்ட் வந்து வெளியூர்லேருந்து வந்தவங்கலாம் இருக்காங்க. ஆடி மாதன்றதுனால ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து வாசல் வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு ஃப்ரண்டேஜ் இது கிடையாது, வேறு டைரெக்ஷனில் வச்சுருந்தாங்க. இப்போ நிறைய பேர் வர்றதுனால அந்த டைரெக்ஷன் அப்படியே மாற்றி ஆல்டர் பண்ணி சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த கம்பி எல்லாமே புதுசாக போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. போடுறதுக்கும் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் லைனில் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு 100 ரூபா டோக்கனில் தான் போயிருந்தோம். ஏன்னா பிள்ளைங்களை வச்சுருக்கோம் இல்லையா, அதனால 100 ரூபா டோக்கனில் தான் போனோம். சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. இந்த அம்மன் பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன். இது வந்து ஆடி 18 சொல்லுவாங்க இல்லையா, அன்னைக்கு துர்க்கை அம்மனுக்கு வந்து அவங்கள ப்ரெக்னென்ட் மாதிரி பண்ணி ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சீமந்தம் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இவங்களுக்கு பண்ணி முடித்த கையோடு அவங்களுக்குமே நலுங்க வச்சு அதுக்கப்புறம் பச்சை பயிர், இங்கே தெரியுதுங்களா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு வியூ தெரியுதுங்களா, அது வந்து பச்சை பயிர், முளைக்கட்டின பச்சை பயிர் வந்து வயிற்று ஃபுல்லாக வச்சுட்டு அவங்கள ப்ரெக்னென்ட் மாதிரி வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களாம் லைனாக உட்காந்துட்டு அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி வேண்டிப்பாங்க. ஸோ வேண்டி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்துருப்பாங்க. பெரியவங்க ரொம்ப வயசில் முதியவர்கள் அவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, சுமங்கலி, அவங்கெல்லாம் போயிட்டு வளையல் போட்டு விட்டு நலுங்க வைப்பாங்க. வச்ச கையோட அந்த பச்சை பயிர் வந்து கொடுப்பாங்க. அதை அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு நிறைய நம்பிக்கை இருக்குது. ஏன் நானுமே ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன், நடந்திருக்கு. ஸோ யாருக்காச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.